ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி 18/8/2026. இன்றைக்கி ஆவணி மாத பிறப்பு. இன்றைக்கி மாத பிறப்புங்கிறதுனாலையோ செவ்வாய்க்கிழமைங்கிறதுனாலையோ நிறைய பேர் வீட்டில் வெஜிடேரியன் தானே சமையல் பண்ணியிருப்பீங்க. நான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் லஞ்ச் மெனுக்கும் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க மக்களே. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாருங்கள், நல்ல சாஃப்டாக சுட சுட இட்லி ரெடி பண்ணியிருக்கேன். தொட்டு சாப்பிட்றதுக்கு சௌச்சௌ சட்னி வச்சுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு சௌச்சௌ சட்னினா ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். சுட சுட சாதத்தை வடித்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி ஆவணி மாத பிறப்புங்கிறதுனால, அதுவும் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நானும் சாம்பார் தான் வச்சுருக்கேன். மாங்காயை பாருங்கள், சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், இது வரமிளகா தூள், கடலை மாவு போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் தொக்குன்னு சொல்லலாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பசும்பாலில் உர ஊற்றின தயிர் எடுத்து வச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு நீர்மோர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது புடலங்காய் துவரம், தேங்காய் பூ துருவி போட்டு காரம் கம்மியாக வச்சு எனக்காக செஞ்சுருக்கேன். எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி துவரம் வச்சு சாப்பிடுவேன். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.